வணக்கம் நண்பர்களே. நம்மக்கிட்ட ஐங்காயப்பொடி இருக்குங்க. இந்த ஐங்காயப்பொடி சளி, காய்ச்சல், இருமல் தொந்தரவு, மலச்சிக்கல் பிரச்சனை, பிரசவித்த தாய்மார்களுக்கு அந்த உடல் சோர்வு, இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறது. இந்த ஐங்காயப்பொடியில் நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்? சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல், வேப்பம்பூ, துவரம்பருப்பு, பெருங்காயம், மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த ஐங்காயப்பொடி நம்ம சாப்பாட்டில், இட்லி, தோசையில் நம்ம நெய் ஊற்றியோ நெய் ஊற்றாமலோ தொட்டுக்க சாப்பிடலாம். ஓரளவு மினிமம் கசப்பு இருக்கும். இந்த கசப்பு தான் நிறையா ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்யுது. ரொம்ப கசப்பு இருக்காது, நம்ம சாப்பிட்ற அளவு கசப்பு இருக்கும். சாப்பிடலாம், நல்லாவே சாப்பிடலாம். இந்த ஐங்காயப்பொடி காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு சில மக்கள் அதிகமாக அந்த ஐங்காயப்பொடி உணவில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மற்ற மக்கள் அந்த ஐங்காயப்பொடி பற்றி இந்த நாலேஜும் இல்லாமல் இருந்துட்டு இருந்தோம். இந்த மாறி வரும் பருவநிலை, மாறி வரும் காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த உணவுகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தன்மை வீரியமாக இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, நம்ம உடலில் ஆரோக்கியம் அதிகமான அளவில் ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் நம்மளோட வாழ்நாள் திறன் அதிகரிக்கும். நம்ம என்னதான் சொல்கிறோம், 70 வயசு 80 வயசு அப்படின்னு இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலுமே ஏகப்பட்ட நோய்கள் மக்களுக்கு ஆனந்தினம் வந்துட்டு இருக்கு. நம்மளால் இந்த ஆளுக்கு நோய் வரும், இந்த ஆளுக்கு நோய் வரவே வராது இந்த அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு காலம் மாறி போயிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு நம்ம பழமையான உணவு பழக்கங்களை சாப்பிடணும். பழமையான மனப்பழக்கங்களை விட்டுக்கணும். பழமையான மூடப்பழக்கங்களை விட்டுட்டு பழமையான உணவு பழக்கங்களை ஓரளவு அப்பப்போ உணவுல சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பழமையான உணவுகள், பழைய சோறு இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லை, நாட்டு சர்க்கரையை விட நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை நினைச்சிட்டு இருக்கோம். ரெண்டுமே ஈக்குவலாக தான் கிளைசிமிக் 5 10 தான் வித்தியாசமே வருமே தவிர ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லி காஃபி, டீயில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட் சுகர் அளவு தான். ஒயிட் சுகரில் என்ன பிரச்சனை நம்ம சொல்கிறோம், இந்த ப்ளீச் பண்ணுவோம். ஒயிட் சுகரில் குளோரின், சல்ஃபைட்டு அப்படி இப்படி கிறிஸ்டலை. இப்போ நம்ம பேன் ஃப்ரை பண்ணுறோம்ல, இப்போ நாட்டு சக்கரை எப்படி வருது, கரும்பு சாறு எடுக்கிறோம். கரும்பு சாறை நம்ம பெரிய பாத்திரத்தில் ஊற்றி கிண்டுன்னு கிண்டுறோம். கிண்டும்போது ஓரளவு நம்ம ரொம்ப ஒரு சொல்லிட்டு ஆயிடுது. நம்ம அது அடுப்பை அணைச்சிடுறோம். அடுப்பை அணைச்சோடனே கிண்ட நம்ம காற்று படப்பட அது பொடி ஆயிடுது. ஓரளவு பொடி ஆயிரும். ரொம்ப பவுடராக இருக்குது, கிரானுவல்ஸ் மாதிரி பொடி ஆயிரும். ஆனால் சுகர் தயாரிக்கும் போது கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு நம்ம சல்ஃபர் சேர்க்குறோம். ஒயிட்டாக இருக்கிறது ப்ளீச்சிங் பண்ணி குளோரின் ஏகப்பட்ட 5-6 கெமிக்கல் நம்ம சேர்த்துடுறோம். அந்த நம்ம எந்த அளவுக்கு அதிகமான அளவில் கிறிஸ்டலைசேஷன் ஆகிறதுக்கு கெமிக்கல் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அது ஃபைனாகவும் வரும். கெமிக்கல்ஸ் குறைவாக சேர்க்க பெருசாக இருக்கும். நம்ம இந்த கற்கண்டுலாம் பார்க்குவோம், பெரிய கற்கண்டு, இதெல்லாம் கொஞ்சம் இந்த சல்ஃபரோட அளவுக்கு, இந்த கெமிக்கலோட அளவுக்கு குறையும். ஜாஸ்தியாக சேர்க்க இந்த ஃபைன் ரொம்ப, இந்த பாரிஸில் எஸ்தடின்னு ஒரு ரகம் உண்டு, ரொம்ப ஃபைனாக இருக்கும், ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுகர்லாம் அந்த மாதிரி கெமிக்கல் ஜாஸ்தியாக சேர்க்கும்போது ஹைட்ரோசல்ஃபேட், இந்த ஹைட்ரோஸ்ன்னு சொல்கிறோம்ல, இது ப்ளீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டு சர்க்கரையில் அது பண்ணுறது இல்லை. அந்த ப்ளீச்சிங் கான்செப்ட் ஒயிட் சுகரில் இருக்குது, ப்ளீச்சிங் கான்செப்ட் நாட்டு சர்க்கரை இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். அதில் கொஞ்சம் ரெசிடியூ இருக்குதுன்னு ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஊட்டச்சத்து அளவில் வித்தியாசம்லாம் கிடையாது. இது கெமிக்கல் இருக்குது, இது கெமிக்கல் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். நாட்டு சர்க்கரை நீங்கள் விட்டுருங்க, ஒயிட் சுகரை விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு தென்னங்கரைப்பட்டி, நாட்டு சக்கரை 60 ரூபான்னா தென்னங்கரைப்பட்டி ஒரு 140 ரூபா இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 நேரம் காஃபி சாப்பிட்றது போல 2 நேரம் காஃபி சாப்பிடுவீங்க, 1.5 காஃபியாக குடிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். அது மட்டும் இல்லை, இதில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இருக்குது. பொட்டாசியம், மெக்னீசியம், அப்படி இப்படி மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ எவ்வளவோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதாவது கிளைசிமெட்டிக் மிக்ஸ் இண்டெக்ஸ் இதில் கம்மி. பனஞ்சக்கரைகளை இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பனஞ்சக்கரை உங்களுக்கு எல்லாராலையும் வாங்க முடியாது. 450 ரூபா 500 ரூபா அப்படின்னா வாங்க முடியாதுன்னா, பனையும் தென்னையும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான். நீங்கள் இது சாப்பிட்டுக்கலாம். ரெண்டும் ஓரளவு சிமிலராக தான் இருக்கும். இதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப வித்தியாசம் இல்லை. நீங்கள் அதனால்
தென்னஞ்சர்க்கரை சாப்பிடலாம். தென்னஞ்சர்க்கரை உங்களுக்கு மழை போல இருக்கு, எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே அனுதினம் தேங்காய் இல்லாமல் இருக்கிறது இல்லை. தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய், நம்ம அந்த அப்படி சொல்லி தலை தேய்க்க கை கால் தேய்க்கிறதுக்கு அதெல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அந்த எண்ணெய் வாங்குறதுக்கு இந்த க்ரீம்லாம் முகத்துக்கு போடுறதுக்கு க்ரீம் அப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். இது போல் நீங்கள் தென்னங்கரைப்பட்டி வாங்கிக்கலாம். தென்னங்கரைப்பட்டி எங்கே வேணாலும் கிடைக்கும். நீங்கள் வாங்க வாங்க வாங்க, விலையும் குறைஞ்சிட்டே வரும். நல்லா பாருங்க, தென்னை ஒரு சீசனில் தேங்காய் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சீசனில் தேங்காய் ரேட்டு குறைய இருக்கும். அதே மாதிரி தான் தென்னையும் முடிஞ்ச அளவு தென்னை சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. தென்னை சர்க்கரை இருக்குது, தென்னை கருப்பட்டி இருக்குது. இல்லை ஏகப்பட்ட ஃபைன் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் நிறைய புதுசாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு தனியார் நிறுவனங்களும் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு தென்னை கருப்பட்டிக்கு பதில் தென்னங்கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பனங்கருப்பட்டியில் கலப்படம் பாருங்க, பனங்கருப்பட்டியில் நீங்கள் ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடங்குடி கருப்பட்டி அப்படி இப்படி கருப்பட்டி இருந்தாலும் அதில் ஒவ்வொரு கருப்பட்டிக்கும் இந்த ஒரிஜினல் கருப்பட்டிக்கும் டூப்ளிகேட் கருப்பட்டிக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கும். அதை கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அது மட்டும் இல்லை, ஊத்தம் போட்ட கருப்பட்டி, ஊத்தம் போடாத கருப்பட்டி, அதை எப்படி சொல்கிறது, விளைந்த கருப்பட்டி, விளையாத கருப்பட்டிலாம் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, சில கருப்பட்டி இந்த புகை போடுவாங்க, புகை போடுறது மூலமாக அதோட நீர்த்தன்மை குறைஞ்சே இருக்கும், ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். சில கருப்பட்டி சில பேர் என்ன செய்வாங்க, கருப்பட்டி புகை போட மாட்டாங்க, அதோட ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கும், சீக்கிரம் உருகிரும். எப்படி சொல்றது, சீக்கிரம் உருகினா அதோட வெயிட் குறைஞ்சிட்டே வரும். ஆனால் அந்த புகை போட்டது வெயிட் குறையாது. அது முதல்ல புகை போட்டு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு வச்சுருவாங்க. அது வெயிட் ரொம்ப குறையாது. கலப்படங்கள் நிறையா இருக்குது. சுகர், ஒயிட் சுகரையும் போட்டு கருப்பட்டி தயாரிக்கிறவங்க. ஆனால் பனங்கருப்பட்டி தான் அதில். தென்னங்கருப்பட்டி அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாமே சீப்பு. தேங்காய் இல்லாமல் நம்ம அன்றாட உணவில் வாழ்கிறோமா? தேங்காய் எண்ணெய் நம்ம உணவில் சேர்க்குறோம். தேங்காய் சாப்பாடுலேருந்து பிரெட் வரைக்கும் தேங்காய் சேர்க்குறோம். ஆனால் முடிஞ்ச அளவு தென்னங்கருப்பட்டி யூஸ் பண்ணுங்க. தென்னங்கருப்பட்டி ரொம்ப ரொம்ப நல்லது. பொள்ளாச்சி, ஈத்தமொழி ஏதோ ஒன்று இங்கே கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது. எல்லா இடம் தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளா ஃபுல்லாக எல்லாருமே அதிக அளவில் தென்னை பொருட்களை யூஸ் பண்ணுறோம். அப்போ முடிஞ்ச அளவு நீங்கள் தென்னங்கருப்பட்டி யூஸ் பண்ண அதோட கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அதுவும் உங்களுக்கு சீப் தான், ரொம்ப ரேட்லாம் கிடையாது. 150 ரூபா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 ரூபா சொல்கிறேன். ஒரு காலத்தில் 80 ரூபா 60 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னால இப்போ 150 ரூபா இருக்குன்னு ஆவரேஜ் அது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. ஆனால் குறைஞ்சி அதுக்குள்ளே தான் இருக்கும், ரொம்பலாம் இல்லை. அப்போ நல்ல பெருசாக இருக்கும். நம்ம 5 கிலோ படிக்கல் மாதிரி அந்த சைஸில் இருக்கும். அதில் 1 கிலோ 2 கிலோலாம் அளவு உண்டு. பனங்கருப்பட்டியை வாங்குறதுக்கு பதில் இதை வாங்கிக்கலாம். ஏன்னா பனங்கருப்பட்டியில் உங்களுக்கு ஒரிஜினல் கண்டுபிடிக்க முடியாது. அவன் சொல்லுவான் ஒரிஜினல் எப்படிமா, ஆனால் ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதில் அந்த பிரச்சனையே வராது. ஏன்னா இது சிண்டுவார் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி. பனங்கருப்பட்டி ஒரு சீசன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அது ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இது தென்னங்கருப்பட்டி டெய்லி ப்ரொடக்ஷன் பண்ணலாம். தேங்காய் டெய்லினா அதோட லைஃப் சைக்கிள் இதை விட அதுக்கு கம்மி தான். அதனால் முடிஞ்ச அளவு தென்னங்கருப்பட்டி, தென்னை வகைகள் சர்க்கரை பயன்படுத்தலாம். பீட்ரூட்டில் கூட சீனி எடுக்காங்க. பீட்ரூட் சுகர்னு ஒன்று இருக்குது. ரஷ்யான்னு ஒரு நாடு பக்கத்தில் இருக்குல்ல, நம்ம ஃப்ரெண்ட் நல்ல நெய்பர்ஹுட் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு நம்ம நிறைய கதை பேசுகிறாங்க. அவங்க ஃபுல்லாக சுகருக்கு பீட்ரூட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கேன் சுகர் யூஸ் பண்ணுறது. பீட் சுகரை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பீட்ரூட் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பீட்ரூட்டில் கூட சுகர் எடுக்கலாம். ஏன்னா நம்ம பீட்ரூட் ரத்த அணுக்களை விருத்தி செய்யும். அதில் நைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது, நம்ம உடலில் ஆரோக்கியப்படுத்தும், செல்களை புதுப்பிக்கும், அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல. பீட்ரூட்டில் கூட சுகர் எடுக்கிறாங்க. அப்படின்னா பீட் சுகரை கூட நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சார் முடிஞ்ச அளவு நீங்கள் தென்னை சார்ந்த உணவுப் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். அது நல்லது தான். அதில் உங்களுக்கு நீங்கள் தேங்காய் சார்ந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கலாம். ஏன்னு கேளுங்க, அது சில பேர் சொல்லுவாங்க தென்னை மரம் ஃபுல்லாக ஹைப்ரிட்னு சொல்லுவாங்கல்ல. அது தென்னை மரம் ஹைப்ரிட் தான், மேக்ஸிமம் குட்டரகம் தான் நம்ம எல்லாரும் பண்ணுறோம். ஆனால் தேங்காய் எல்லாமே அவன் யூஸ் பண்ணுறான். தேங்காய் எல்லாமே அவனுமே இல்லை. இப்போ தேங்காய் அவன் அதோட நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்து யாரும் தேங்காய் வாங்குறது இல்லை. விவசாயி வேணா, அதாவது ஏக்கர் கணக்கில்
பண்ணுறவன் தென்னை மரம் தென்னந்தோப்பு வச்சுருப்பான்ல, அவன் என்ன செய்வான்னா அவன் வீட்டுக்கு அப்படின்னு தனியாக பழைய ரகம் பாரம்பரிய ரகத்தை யூஸ் பண்ணுவான். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ரகம் யூஸ் பண்ணுவான். அது வேணா செய்யலாமே தவிர மற்றபடி எல்லாருமே மேக்சிமம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற தேங்காய் தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தென்னஞ்சக்கரை யூஸ் பண்ணலாம், தென்னங்கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். தேங்காவே யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பயன்படுத்திடலாம். நாட்டு சர்க்கரையோட அது சிறந்தது. நவீனமாக நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 2004 இருந்து சில குரூப்ஸ் நம்மளை மண்டையை கழுவி இது சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு நம்மளை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாருமே யோசிச்சு பாருங்க, நம்ம பெட்ரோல் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது இந்த காலத்தில். யாராச்சும் பெட்ரோலு அந்த இயற்கை ஆர்வலர்கள் அக்கு ஹீலர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த இயற்கை சார்ந்த உணவு, யாராச்சும் பெட்ரோலை தவறுங்கள் அப்படின்னு அவங்க குரூப்ஸ் இந்த ஒரு ஹாலு கல்யாண மண்டபம் போட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, யாராச்சும் பெட்ரோல் இல்லாமல் நீங்கள் மாட்டு வண்டியில் வாங்க இது பண்ணுங்க இப்படி சொல்லி ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் பெட்ரோல் இல்லாமல் நீங்கள் மாட்டு வண்டியில் இங்கே பொதுக்கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, நம்ம காமனாக, அதாவது மாப் மென்டாலிட்டி தான். ஒரு 100 ஒரு 2 கியூ இருக்கு, 2 கியூவில் 90 பேர் போகிற இடத்துல தான் மிச்சம் 10 பேர் போவான். ஒருத்தர் நிற்கிற இடத்துல மிச்சம் பேர் போக மாட்டான். ஏன்னா எல்லாருமே ஒத்த கருத்து இல்லைனாலும் ஒத்த கருத்தோட நம்ம போயிடுவோம். எதுக்கு போட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. இல்லை, எல்லாருமே ஒன்றா போயிடலாமே, எதுக்கு நம்ம தனித்து தெரியணும், யாருமே தனித்து தெரியணும்னு அப்படி சொல்றது. இன்டெலெக்சுவல் பீப்புள் தனித்து தெரியணும்னு விரும்பவே மாட்டாங்க. அவங்க தனித்து செயல்படுவாங்களே தவிர தனித்து வாழணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே ஒட்டுக்கா இருக்கணும் தான் விரும்பும். சைக்கோஸ் தான் உங்களுக்கு தனியாக யோசிப்பான். அவங்க பண்ணுறது பூரா தனித்தனியாகவே யோசிக்கும். சிந்தனைகள் பூரா நம்மளால யோசிக்கவே முடியாது. நம்ம இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாருமே நீங்கள் எந்த ட்ராமா எடுத்தாலுமே சைக்கோஸ்னால் அவன் சிந்தனை பூரா ரொம்ப ரொம்ப குரியாலிட்டியாக இருக்கும். நான் வந்தால் இந்தியாவை, அமெரிக்காவை, அவன் ஆட்சிக்கு வரணும், அவன் ஆட்சிக்கு வந்துட்டான்னா சிஸ்டமே மாறிடும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்கல்ல. அப்படிப்பட்டவங்கள நம்பாதீங்க. நீங்கள் இப்படி சொல்கிறாங்க யாராச்சும் கார் இல்லாமல் இருக்கிறாங்களா, பெட்ரோல் இல்லாமல் இருக்க முடியுமா, பெட்ரோல் இல்லாமல் இருக்கிறாங்களா? பெட்ரோல் நீங்கள் உடனே பெட்ரோல்னா வண்டிக்கு போடுற பெட்ரோல் மட்டும் இல்லை, குடிக்கிற பெட்ரோல். நம்ம என்ன குடிக்கிறோம்ல, பெட்ரோல் குடிக்கிறோம்னா என்னது, ஆயிலு, நம்ம சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் எல்லாமே பெட்ரோல் தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லெண்ணெய் தினந்தோறும் வாங்கணும்னு நல்லெண்ணெய் இருக்குல்ல, அந்த நல்லெண்ணெயில் மாதிரி நிறைய நல்லெண்ணெய் கூட பெட்ரோல் கெமிக்கல்ஸ் மூலமாக வர்றது. தயவு செய்து ஆரோக்கியமாக வாழுங்க. அந்த பொருள் என்னென்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல பொருளை வாங்குங்க. நல்ல சிந்தனையோடு இருங்க. எல்லாத்தையும் சந்தேகப்படணும் இல்லை, ஒரு சிலது சந்தேகப்பட வேண்டியது சந்தேகப்படுங்க.